இங்க யாரு திருடன்னே தெரியலையே சார். ஒரு பக்கம் பெரிய பிசினஸ் மேனா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் தலைவரா இருந்த விஜய் மல்லையாவை திடீர்னு கவர்மெண்ட்டும் மீடியாவும் கடனை கட்டாம ஓடி போனவர்னு அறிவிக்கிறாங்க. இது நடந்து 9 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டா விஜய் மல்லையா ராஜ் அம்பானி நடத்தின ஒரு பாட்காஸ்ட்ல பங்கேற்கிறாரு. 4 மணி நேரம் நடந்த பாட்காஸ்ட்ல அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவரே சொன்னாரு. அவர் வாங்கின 6203 கோடி கடனுக்காக அவரோட 14,000 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 2 மடங்கு அதிகம். ஆனால் அதே நேரத்தில் அனில் அம்பானியோட 49,000 கோடி கடனுக்கு வங்கிகள் வெறும் 450 கோடியை மட்டும் எடுத்துட்டு மீதியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொன்று, இவ்வளோ நாளாக மல்லையா ஓடிட்டார் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் இந்தியா விட்டு ஓடவே இல்லை, லீகலாக தான் கிளம்பியிருக்காரு. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. பேங்கே இவரோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கலன்னு விஜய் மல்லையா மேலே குற்றம் சுமத்திட்டாங்க. கடைசியாக நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வருவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு, நான் திருடன் கிடையாது, நியாயமான விசாரணை நடந்தால் உறுதியாக இந்தியாவுக்கு திரும்ப தயார்னு அவரோட பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொன்னதை பற்றி தான் நாடு முழுவதுமே பேசிட்டு இருக்காங்க.